ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வந்து கலத்தப்பம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்ல லேயராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் தான் இருக்கும். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து ஒரு 2-3 திருப்பு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். 2-3 திருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறி வரணும் பச்சரிசி. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அந்த பச்சரிசியை தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வடித்த சோறு நான் சேர்த்துக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய், அதை வந்து அந்த விதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையானது இப்போ ஒரு கப்புக்கு வந்து நான் வந்து வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சோள தண்ணி ஊற்றினா போதும். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாகு பதம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. உள்ளே அப்படியே சூடோடு சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இந்த தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து நல்லா கலர் வந்து மாறணும். இந்த மாதிரி வந்து நல்லா மாறி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மாவு கரைசலை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுருக்கோம் அடுப்பை. அதுக்கப்புறமா சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் தான் ரெடி ஆயிரும். நம்ம வந்து விசில் எதுவுமே போட வேண்டாம். அப்படியே குக்கரை மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு டூத்பிக் வச்சு அதை குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்திருக்கும். ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து மேலே வந்து அந்த எண்ணெய் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கையாலே எடுத்துக்கிடலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து தான் இதை எடுக்கணும். சூடாக எடுத்தோம்னா பிஞ்சு வந்துடும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உறவுகளை. நான் வந்து பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.